இன்னைக்கு நைட்டு டின்னர் நம்ம வீட்டில் ராகி சேமியா. வாங்க எப்படி செய்கிறேன்னு பாருங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இது பண்ணிட்டு ஒரு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடணும். 1/4 மணி நேரம் ஆயிடுது. 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எப்படி ஊறி இருக்குதுன்னு பாருங்க. இப்போ ஊற வச்சு எடுத்துட்டோமா? இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் ஊறிடுது நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்க. நல்லா பதமாக இருக்கு. இப்போ வந்துட்டு இதை அடுப்பில் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு இட்லி குண்டான வச்சு அதில் தண்ணியும் ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நடுக்கொத்து இருக்குல்ல, அதை இதில் வச்சுட்டு ஆவி கட்டணும். ஆவி கட்டுற துணியை இட்லி துணியை வச்சுட்டு இப்போ இதை ஊற வச்ச இந்த ராகியை இதில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்துட்டு ஆவி காட்டணும். ஒரு 1/4 மணி நேரம் ஆவி காட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இட்லி குண்டால ஆவி காட்டுற இப்போ வந்துட்டு இட்லி குண்டால வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம தேங்காய் திருவி வச்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுதானிய உணவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பசங்க வந்து டெய்லியுமே வந்து சாப்பாடு போட்டுனோம்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. இந்த மாதிரி சிறுதானிய உணவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேமியா, வரகு, சாமை, தெனை, இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி டிஷ்ஷை வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தாக இருக்கும். ஸோ வாரம் ஆனால் இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் வந்து மாற்றி செய்வாங்க. அதுதான் உங்களுக்கு எப்படி காட்டணும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுதான் இப்போ தேங்காய் திருவிட்டுருக்காங்களா. அடுத்து அது மாதிரி வெந்துக்கிட்டே இருக்குது. வெந்து முடிச்சோடனே தேங்காய் போட்டு அப்படியே சர்க்கரையை போட்டு முறையாக சாப்பிட போட்டுக்கிறோம். ப்ளஸ் வந்து ஏலக்காய். இந்த காலத்து பசங்களுக்கு வந்துட்டு கூழ்லாம் கொடுத்தா பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, டகுல் பாஸ் வேலை காட்டுறதுல இங்கே ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பொருளை அப்படியே கொடுத்தா அதை வந்து சாப்பிட மாட்டாங்க. அதே வேற மாதிரி மாற்றி கொடுத்தா சாப்பிடுவாங்களா. இதெல்லாம் வந்து தொழில் நேற்று மாடு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். கூழா கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. அந்த சேமியாவை செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி டகுல் பாஸ் வேலைலாம் அடிக்கடி காட்டணும். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க எப்படி இருக்கு. நல்லா வெந்து உதிரியா தெரியுதுங்களா? இது நல்லா வெந்துடுச்சு. ஆனா மாட்டான் நல்லா இல்லையோ, அவ்வளோதான் உனக்கு. ஆனால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய முறை வந்து சாப்பிட்ருக்கோம். ஆமாம், நிறைய முறை சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருக்கும். இப்போ இது எடுத்து வேற ஏனத்தில் எடுத்துட்டு இதில் தேவையான சர்க்கரை எல்லாம் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஏனத்தில் மாற்றிட்டோம். வேற ஏனத்தில் இப்போ மாற்றி வச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஏலக்காய் தூள் நாங்கள் எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். எப்பயுமே எங்களுக்கு ஏலக்காய் தூள் அதிகமாக யூஸ் ஆகும். ஏலக்காய் தூள். அடுத்தது வந்துட்டு இந்த திருவிய தேங்காவை இதில் போட்டுக்கலாம். அடுத்தது வந்துட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இதை எடுத்து வச்சுக்கலாம். தேவையான சக்கரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சக்கரை அதிகமாக போடுவாங்க. திட்டமாக தான் போடுறேன். போட்டுட்டு இங்கே பாருங்க, போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். பிடிக்குமாப்பா? பிரகஸ்டி நல்லா சாப்பிடும். ஏன்னா அதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சேமியா 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 பைத்தியம் இது. அவருக்கு அதுதான். ஆமாம், அதனாலே போயிட்டு அவங்க மாமா கிட்ட மாமி கிட்ட போயிட்டு எனக்கு சேமியா வாங்கி கொடு சொல்லி சேமியா வாங்கி அதே கூழ் வச்சு கொடுத்தா கொஞ்சோண்டு தான் குடிப்பாங்க. ஒரு டம்ளருக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நைட்டில் டின்னரு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நைட்டு பால், ஒரு டம்ளர் பால்,
இது நைட்டில் ஜாலியாக இருக்கும் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டா. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த பென்சில் செம்ம சூப்பராக இது உண்மையிலே சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது வந்து என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நாங்களுமே நல்லா சாப்பிடுவோம். தேங்காய் இது எல்லாமே. அடுத்து வந்து நம்ம பூங்கார் நெல் வருது, புட்டு செஞ்சா செம்மையா இருக்கும். வாங்க இனிமேல் நீங்களும் சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். நீங்களும் டெய்லி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ராகி சேமியா வச்சுட்டு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? நல்லா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, இத சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் நைட்டு குடிச்சு பாருங்களேன். ஃபுல்லா சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் நைட்டு ஜாலியா இருக்கும். அவ்வளவுதான். நல்ல தூக்கம். நாட்டு மாட்டு பால் ப்ளஸ் வந்து கேழ்வரகு சூப்பரா இருக்கும். நம்ம மாட்டு பால் வந்து நாட்டு மாட்டு பால் தான் சூப்பரா இருக்கும். அதனால நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் போகும் தான். ஆனா நிறைய பேர் வந்து சேமியாவா கலரி சாப்பிடுவாங்க. ஆனா எங்களுக்கு அது பிடிக்காது. இதுதான் சாப்பிடுவாங்க பசங்க. இதையும் பிரகஸ்ரீ சின்ன வயசுல ஸ்கூல்ல எடுத்துட்டு போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு வீடியோல சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். ஓகே, பாய்.